உலகெங்கும் உள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஜோதிட நிலையத்தின் சார்பாக நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை காண வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை தங்களிடம் கொண்டு சேர்த்திருக்கின்ற பிரபஞ்சத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் மற்றொரு ஜாதக ஆய்வு பகுதியில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு லக்னாதிபதி பலம் பெற்றால் சக்கரவர்த்தியா அப்படின்ற ஒரு தலைப்பில் இன்றைக்கி நம்ம ஒரு ஜாதகத்தை பார்க்க இருக்கிறோம். இது ஒரு ஆணுடைய ஜாதகம். 9/5/1965 மதியம் 3:11 மதுரையில் பிறந்தவர் இந்த ஜாதகர். இப்போ ஜாதகர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 61 வயசு நெருங்கிட்டு இருக்கிறாரு. இவரோட வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையாக அமைஞ்சிருக்கு. சகல விதமான வசதியோட நல்லபடியாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அதற்கு என்ன காரணம் அப்படின்னா அவர் ஜாதகத்தில் இருக்கிற அமைப்பும் அதற்கு மூல நூல்கள் சொல்லுகின்ற கருத்தும் தான் அதற்கு காரணம். அந்த ஜாதகத்தை இப்போ நம்ம இங்கே பார்க்கலாம். இதுக்கு மூல நூலாக பார்த்திங்கன்னா ஜாதக பாரிஜாதத்தில் இருந்து ஒரு பாடல். அந்த பாடல் பார்த்திங்கன்னா தரு சசி செவ்வாய் இன்னோர் சார்ந்திடும் ராசி தன்னை பரிவுடன் நீலன் பார்க்க அல்லது பரிந்து கூட வரு நவமதினில் பொன்னன் வந்திட ராசா அல்லால் பெரிய சந்நியாசியாவான் என நாம் பேசலாமே அப்படின்றது அந்த பாடல். இன்னொரு தடவை சொல்கிறேங்க. தரு சசி செவ்வாய் இன்னோர் சார்ந்திடும் ராசி தன்னை பரிவுடன் நீலன் பார்க்க அல்லது பரிந்து கூட வருணவமதனில் பொன்னன் வந்திட ராசா அல்லால் பெரிய சந்நியாசியாவான் என நாம் பேசலாமே அப்படின்றது ஒரு பாடல். இந்த பாடலுடைய சாராம்சம் பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்க அந்த சேர்ந்திருக்கிற சந்திரனையும் செவ்வாயும் சனி பகவான் பார்த்தாலும் அல்லது கூடினாலும் அதே நேரத்தில் 9ஆம் இடத்தில் குரு இருந்தால் அந்த ஜாதகர் மன்னவனாக திகழ்வார், ராஜாவாக திளைவார். இல்லை அப்படின்னா பெரிய சன்னியாசி ஆயிடுவார் அப்படின்றது அந்த பாடலுடைய சாராம்சம். இப்போது இந்த ஜாதகர் சக்கரவர்த்தி ஆவாரா அல்லது சன்னியாசி ஆவாரா அப்படின்றத நம்ம லக்னத்தின் அடிப்படையும் லக்னாதியுடைய பலத்தையும் கொண்டு தான் நம்ம இங்கே தீர்மானிக்கணும். அதற்கேற்ற மாதிரி அந்த ஜாதகம் அமைஞ்சிருக்கான் அப்படின்றத பார்க்கணும். வாங்க அந்த ஜாதகத்தை பார்க்கலாம். ஜாதகர் சொன்னது போல் 9/5/1965 மதியம் 3:11 மதுரையில் பிறந்தவர். ஜாதகர் கன்னி லக்னம். 3ஆம் இடத்துல கேது, 6ஆம் இடத்துல சனி பகவான், 7ஆம் இடத்துல புதன், 8இல் சூரியன், 9இல் சுக்கிரன் குரு ராகு, 12இல் சந்திரன் செவ்வாய் இருக்க அந்த ஜாதகர் பிறந்திருக்கிறாரு. இவருக்கு ஜனனகால திசை கேது திசை 1 வருடம் 8 மாதம் 19 நாள் இருந்திருக்கு. இப்போ நடப்புல ராகு திசையில் சந்திர புத்தி அவருக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ இந்த பாடலில் சொன்ன மாதிரி சந்திரனும் செவ்வாயும் கூடி 12ல் இருக்கிறாங்க. அவரை சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. 9ஆம் இடத்துல குருவும் இருக்கிறார். இப்போ நம்ம சொன்ன மாதிரி லக்னத்தை பார்க்கும் பொழுது லக்னாதிபதி புத பகவான் நீசமாக இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அவர் வர்க்கோத்தமம் பெற்றிருக்கிறார். நீசம் பெற்ற ஒரு கிரகம் வர்க்கோத்தமம் பெற்றுவிட்டால் அது நீசபங்கமாக நம்ம எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் அவருக்கு வீடு கொடுத்த குரு பகவான் சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்கிறதாலையும் அது நீசபங்கமாக எடுத்துக்கலாம். முக்கியமாக லக்னாதிபதி தாவிட்ட தானே பார்த்து விட்டால் அந்த லக்னமும் சரி லக்னாதிபதியும் சரி பலம் பெற்று விடுகிறார் அப்படின்றதையும் நம்ம இங்கே எடுத்துக்கணும். ஆக இங்கே பார்க்கும் பொழுது லக்னாதிபதி பலமாகத்தான் இருக்கிறார் அப்படின்றதுக்கு ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடணும். அதே போல் சந்திரனுக்கு கேந்திரத்தில் குருவும் சுக்கிரனும் இருக்கிறது ஒரு சிறப்பான யோகம். குறிப்பாக அது புகழ், செல்வ செழிப்பு, பொருளாதாரம், ஆயுள் தீர்க்கம் இது அனைத்தையும் தந்துவிடும். அதே மாதிரி லக்னத்தை ஒன்றுக்கு மேற்பட்ட சுபர்கள் பார்த்தாலும் அந்த ஜாதகம் ஒரு யோக ஜாதகமாக எடுத்துக்கலாம். இங்கே லக்னாதிபதி லக்னத்தை பார்க்குறாரு, குருவும் சுக்கிரனும் இணைந்து லக்னத்தையும் பார்த்து விடுகிறார்கள். அப்போது இங்கே லக்னம் பலமாக இருக்கிறது, லக்னாதிபதியும் பலமாகவே இருக்கிறார். அதேபோல் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் அசுப கிரகங்கள் எல்லாம் மறைஞ்சு சுபர்கள் நல்லபடியாக கேந்திர கோணத்தில் இருந்துட்டாலே அது யோக ஜாதகம் தான். இங்கே பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல கேது பகவான் மறைகிறார், 6ஆம் இடத்துல சனி பகவான், 8ஆம் இடத்துல சூரியனும், 12ஆம் இடத்துல செவ்வாயும் மறைஞ்சிட்டாங்க. இப்படி இயற்கை பாவர்கள் எல்லாமே லக்னத்துக்கு மறைந்து சுபர்கள் புதன் கேந்திரத்தில் இருக்கிறாரு, சுக்கிரனும் குருவும் கோணத்தில் இருக்கிறதும் ஒரு நல்ல ஒரு அமைப்பு.
ஆக இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா இவருடைய இளமை காலத்தில் நிறைய வந்துட்டு வெளிநாடுகள் எல்லாம் போய் சம்பாதிச்சு நல்லபடியாக இருக்கிறாரு. இதை பாடலில் சொன்ன மாதிரி சக்கரவர்த்தியை மாதிரி வாழ்ந்தவர் இப்போது அவர் அதெல்லாம் ஒதுக்கிட்டு ஒரு சன்னியாசி வாழ்க்கையும் வாழ்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். அதற்கு காரணமும் கிரகமும் அதுக்குண்டான தசாபுத்தியும் தான் இங்கே அடிப்படையாக இருக்குது. இப்போ இவருக்கு ராகு திசையில் சந்திர புத்தி நடக்குது. சந்திரன் பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கிறார். அவருக்கு வீடு தந்த சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கிறார். 8ஆம் இடம் அப்படின்றது மறைபொருளை தேடக்கூடிய ஒரு இடம். அங்கே போய் சூரியன் உச்சமாக இருக்கிறதால இப்போ இவர் நிறைய சிவ வழிபாடுகளும் சிவஸ்தலங்களுக்கும் நிறைய போயிட்டே இருக்கிறார். ராகு திசை நடந்தாலும் ராகுக்கு சாரம் கொடுத்தவர் சந்திரன். அவர் 12ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால் நிறைய கோயில்களுக்கு பாத யாத்திரை போகிறது, அன்னதானங்கள் செய்கிறது, இதெல்லாம் இப்போ இவர் செய்து கொண்டு வருகிறார். ஆக பாடல் படி கிரகங்கள் அமைந்து அந்த தசாபத்துக்கள் நடைமுறை வந்துவிட்டது. இந்த ஜாதகர் சொன்னபடி ஒரு நல்ல ஒரு சக்கரவர்த்தியாக இருக்கிறதுக்குண்டான அமைப்பும் இருக்கிறது. பிற்காலத்தில் ஆண்டு அனுபவித்ததுக்கு பின் அவர் சன்னியாசியாகவும் மாறுவதற்குண்டான வழிகளும் அங்கே இருக்கிறது. ஆக இப்படி ஜாதகம் அமைந்தாலும் அவர் சன்னியாசியா சக்கரவர்த்தியா அப்படின்ட்டு தீர்மானிக்கிறதுக்கு லக்னாதிபதியுடைய பலமும் லக்னத்தின் பலமும் நம்ம பார்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு முக்கிய விதியை நம்ம இங்கே பார்த்துருக்கிறோம். இதுபோல் தொடர்ந்து நம்ம ஜாதக ஆய்வுகளை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அதனால் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு ஜாதக ஆய்வு பகுதியில் சந்திக்கிறேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.